இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 3வது வசனம். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதிகாரமுள்ள ஒரு வார்த்தை கொடுத்து அனுப்புறார். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே இவ்விடத்திற்கு அதை அனுப்பிவிடுவார் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அனுப்பி வைத்தார். இங்கே பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு வாரத்துக்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியம். அவர் இந்த நேரத்திலும் கூட எருசலேமுக்கு நேராய் பவனியாக செல்ல வேண்டும் என்பது தீர்க்க தரிசனத்தில் முன்னுரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதற்கென்று ஒரு கழுதை தேவை. தம்முடைய சீஷர்களில் 2 பேரை அழைத்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அப்பொழுது ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இதை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி ஒருவன் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை அனுப்பிவிடுவான் என்று ஆண்டவர் சொல்றார். என்ன ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இதில் 2 விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது, நம்முடைய வாழ்க்கை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் கட்டவிழ்த்தார். ஒரு காலத்திலே கட்டப்பட்டிருந்தோம், பாவத்திலே கட்டப்பட்டிருந்தோம், பலவிதமான காரியங்களிலேயே கட்டப்பட்டிருந்தோம். அப்படி கட்டப்பட்டிருந்த நம்மை ஆண்டவர் கட்டவிழ்த்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை விடுதலையாக்கி அவருடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார். இப்படி கர்த்தர் நம்மை கட்டவிழ்த்து கொண்டு வந்திருக்கும் பொழுது அந்த கழுதையை அதற்கு முன்பதாக சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்தவர்கள் எப்படி அந்த இடத்துல கட்டவிழ்க்கும் பொழுது அந்த கழுதைக்கு சொந்தம் கொண்டாடினவர் அதற்கு முன்பதாக ஏன் இப்படி செய்கிறீர்கள், இந்த கழுதையை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்போ உடனே அனுப்பிவிடுவான். அப்போ நம்மளை கர்த்தர் பிசாசின் பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து, பலவிதமான காரியங்களில் இருந்து கர்த்தர் நம்மை கட்டவிழ்த்தான். அப்ப பிசாசு சும்மா இருப்பானா? இல்லையா? அப்போ தடுக்க முயற்சி பண்ணியிருப்பான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொல்லுகிறது இது ஆண்டவருக்கு வேண்டும். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் அனுப்பி விடுவான் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இன்றைக்கும் கர்த்தர் ஏன் என்னை ரட்சித்தார், ஏன் என்னை கட்டவிழ்த்தார், ஏன் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார்? பாவத்தில் இருந்தேன், பின்மாற்றத்தில் இருந்தேன், விக்கிரக ஆராதனையில் இருந்தேன், இப்படி நீங்க பலவிதமான காரியங்களை நம்ம எல்லாரும் சொல்லுவோம். இப்படிப்பட்ட நிலைமையில் ஏன் கர்த்தர் என்னை கட்டவிழ்த்தார்? இந்த வார்த்தைக்கு பதில் இது ஆண்டவருக்கு வேண்டும். ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும். நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தர் ஏன் நம்மளை ரட்சித்தார்? எத்தனையோ பேர் நம்மை சுற்றிலும் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், பாவத்தில் இருக்கிறாங்க, அறியாமையில் இருக்கிறாங்க, பாரம்பரியத்தில் இருக்கிறாங்க, இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். ஆனால் ஏன் கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மை விடுதலையாக்கி நம்மை வெளியே கொண்டு வந்தார்? அந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களாகவே விட்டிருக்கலாமே, அல்லது பாவத்திலே விட்டிருக்கலாமே, அல்லது விக்கிரக ஆராதனையில் விட்டிருக்கலாமே. ஏன் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்? ஒரே ஒரு வார்த்தை தான், இது ஆண்டவருக்கு வேண்டும். நீங்க ஆண்டவருக்கு வேண்டும், நீங்க ஆண்டவருக்கு வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். நீங்க ஆண்டவருக்காகவே நீங்கள் படைக்கப்பட்டவர்கள். அந்த கழுதை பாருங்க, ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை.
அப்போ இத இதுவரைக்கும் யாரும் யூஸ் பண்ணல. இது ஆண்டவர் யூஸ் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு கழுதை. அப்போ ஆண்டவர் நம்மளை அப்படித்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டதே அவருக்காக. நம்ம எத்தனையோ மனக்கோட்டை கட்டுறோம் பிறந்ததுல இருந்து. நான் இப்படி படிப்பேன், இப்படி வேலை செய்வேன், இப்படி சம்பாதிப்பேன், இது செய்வேன், அதை செய்வேன். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்னன்னா, இது ஆண்டவருக்கு வேண்டும். இது ஆண்டவருக்கு வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு வேண்டும். கர்த்தருக்கே நம்ம தேவை. இந்த உலகத்திற்கு அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் நம்ம இருந்தாலும், உலகத்திற்கு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் இருந்தாலும், பிரதானமாய் நம்மை குறித்திருக்கிற தேவ திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவர் உங்கள் மூலமாக அவர் பவனி செல்ல வேண்டும். உங்களை எருசலேமுக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு போக வேண்டும். அப்ப அந்த கழுதையின் மேல் ஏறணும்னு பாருங்க, அது நேரம் எருசலேமுக்கு நேராக கர்த்தர் நடத்திட்டு போயிட்டார். அதான் பரலோகம், பரம எருசலேம். அப்போ நீங்க ஆண்டவருக்கு வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய மைண்ட்ல ஒண்ணு தெரியணும். நான் யாருக்கு சொந்தம்? இந்த உலகத்திலே நமக்கு எத்தனையோ பொறுப்புகள் இருக்கலாம். அதனால எல்லாத்தையும் தூக்கி போடுங்க நான் சொல்ல வரல. இது உலகத்திலே நமக்கு இருக்கிற பொறுப்புகள் எல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும், எல்லாவற்றை தாண்டி நான் ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருக்கிறது. ஆண்டவருக்கு என் வாழ்க்கை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆண்டவருக்கு என் வாழ்க்கை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவருக்கு என்னை குறித்து ஒரு திட்டம் ஒரு வைத்து அவர் அதன்படிதான் என்னை உருவாக்கி இருக்கிறார். அந்த அடிப்படையில தான் பிறந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னை நடத்தி வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கு கட்டவிழ்த்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு திட்டம், நீ ஆண்டவருக்கு வேண்டும். அப்போ இந்த நாட்களிலே நம்மை குறித்து நம்முடைய சிந்தனை எப்பவுமே ஒண்ணு இருக்கணும். நான் ஆண்டவருக்கு வேண்டும். நான் ஆண்டவருக்கே சொந்தமானவன். நான் ஆண்டவருக்கே சொந்தமானவள். நான் ஆண்டவருக்கு வேண்டும். அப்ப என்னை குறித்து ஏதோ ஒரு தேவ திட்டம் ஆண்டவருக்கு ஸ்பெஷலா இருக்கு. அதுக்குதான் கர்த்தரிடை தெரிந்து கொண்டிருக்கிறார். புரிதுங்களா? நம்மை குறித்து ஏதோ ஒரு விசேஷ தேவ திட்டம் இருக்கிறது. எல்லா கழுதைகளை போல் இந்த கழுதை கிடையாது. புரிதுங்களா? அந்த நாட்களிலே ஏகப்பட்ட கழுதை இருந்திருக்கும். ஆனால் எல்லா கழுதைகளை போல் இந்த கழுதை கிடையாது. இது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கழுதை. இது கர்த்தர் பயணம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கழுதை. ஆண்டவரால் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டு எருசலேமுக்கு நேராய் நடத்தப்பட வேண்டிய ஒரு கழுதை. அப்போ நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த மைண்ட்ல, இந்த வசனம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். நான் ஆண்டவருக்கு வேண்டும். என் ஆண்டவர் என்னை பத்தி சொல்றாரு, நான் அவருக்கு வேண்டும். இந்த நாளிலே இந்த வார்த்தை நிமித்தம் உங்களை முழுவதும் கர்த்தருக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நான் ஆண்டவர், நான் ஆண்டவருக்கு வேண்டும். அதை நீங்க முழுசுமா நீங்க உணர்ந்து, நான் ஆண்டவருக்கு வேண்டும். உங்கள் வாழ்க்கை கர்த்தர் கையில முழுசுமாய் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நான் ஆண்டவருக்கு வேண்டும். அப்ப ஆண்டவர் இந்த சிந்தனையை, இந்த அர்ப்பணிப்பைத்தான் அவர் விரும்புகின்றார். இதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே மாற்றி விடுகிறார். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற உங்கள் சொந்த பிரச்சனைகள், மற்ற எந்த ஒரு காரியங்கள், ஆண்டவரை தேட முடியாமல் இருக்கிற விஷயங்கள் எதுவானாலும் ஆண்டவர் அதை சரிப்படுத்துவார். சரீரத்தின் பலவீனமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஏதோ குடும்பத்தில் சில சூழ்நிலைகள் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்பதை உணர்ந்து உங்களுடைய ஆண்டவருக்கு அர்ப்பணித்தால், ஆண்டவர் அதை எல்லாத்தையும் கர்த்தர் சரிப்படுத்தி நேர்த்தியாக அவர் தன்னுடைய திட்டத்திலே உங்களை கர்த்தர் கொண்டு வருவார். இதை நம்ம மறந்து விடக்கூடாது. இது ஆண்டவருக்கு வேண்டும். இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே இந்த நாளில் ஓடும். இது ஒரு பக்கம் நம்முடைய லைஃப், சொந்த வாழ்க்கை. இப்ப இதனுடைய இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார். எதற்காக கேட்டீங்கன்னா, நம்மை மற்ற ஜனங்களை கட்டவிழ்ப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களை நம்ம கட்டவிழ்க்கணும்.
அதுக்குதான் 2 சீஷர்களை அனுப்புறார். அந்த கட்டப்பட்ட கழுதை அவிழ்க்கிறதற்காக தான் அனுப்புறார். அப்போ அந்த ஜனங்களை கட்டவிழ்க்கும் போது சில நேரத்துல பிசாசு போராடும். இன்னைக்கு பாருங்க, கெட்ட விஷயத்தை செய்யறதுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாலும் அதை யாருமே பெருசா நினைக்க மாட்டாங்க. அதை சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க இல்லையா? ஒரு கர்த்தரை அறியாத குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து சினிமாக்கு போறேன்னு சொன்னா வீட்டுல சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க. ஆனா அதே நேரத்துல சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி சொல்லுங்க, எதுக்கு சர்ச்சுக்கு போறேன்னு. இது யார் செய்யறதுன்னா பிசாசுடைய வேலை இது இல்லையா? தவறான காரியத்திற்கு, வேண்டாத காரியத்திற்கு உற்சாகப்படுத்துகிற உலகம் ஆண்டவருடைய காரியத்திலே ஒருவர் போகிறார்கள் என்றால் அதை தடை செய்வதற்கு முன்னால வரும். ஏன் இப்படி செய்கிறீர்கள் கேட்பாங்க. ஏன் இவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறீங்க? ஏன் இவங்களை விடுதலை ஆக்குறீங்க? ஏன் உங்களுக்கு புதிய மதத்தை காட்டுறீங்க? ஏன் மதமாத்திரம் செய்யறீங்க? இப்படி இன்னைக்கு உலகம் கேட்கும். அப்படி கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில், ஆண்டவருடைய வார்த்தை. இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அவங்க அனுப்பித்தான் ஆகணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். இது ஆச்சரியமான ஒரு காரியம் இல்ல? யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல அதன் உரிமையாளர், அந்த கழுதை வந்து காசு கொடுத்து வாங்கியிருப்பான். உரிமையாளனா அந்த உலகத்துல இருப்பான். அவருடைய கழுதையை அவிழ்க்கும் போது இது ஆண்டவருக்கு வேண்டுதா? எப்படி அவன் அனுப்பி விட்டான்? யாரும் உங்க ஆண்டவர்னு கேட்கணும் இல்ல? உங்க ஆண்டவர் யாரு? அவருக்கு அவரை பத்தி சொல்லுங்க. உங்க ஆண்டவரை கூட்டிட்டு வாங்க, அவர் வந்து எடுத்துட்டு போட்டோம் அப்படி ஏதாவது சொல்லி பேரம் பேசியிருப்பாங்க. அவரை பத்தி ஏதாவது ஒரு சொல்லியிருப்பான். ஆனா அப்படியெல்லாம் இந்த இடத்துல யாருமே பேசல. இந்த ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே அனுப்பி விடுவான். அதனால இந்த நாட்களிலே ஒரு பக்கத்திலே நான் ஆண்டவருக்கு வேண்டும். எதற்காக கேட்டீங்கன்னா, ஒரு கூட்ட ஜனத்தை கட்டவிழ்ப்பதற்கு என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஜனங்களை கட்டவிழ்க்கும் பொழுது யார் எதிர்த்து நின்றாலும் அவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை என் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது அவன் அனுப்பித்தான் ஆக வேண்டும். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னால் யார் அந்த ஆண்டவர் கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது. ஆண்டவருடைய அதிகாரம் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால இந்த நாட்களிலே 2 காரியத்தை நான் சொல்றேன். ஒன்று, நான் ஆண்டவருக்கு வேண்டும். எதுக்கு? ஜனங்களை கட்டவிழ்ப்பேன், தேவ சித்தத்தின்படி வாழ, அவர் நினைக்கிறதெல்லாம் என் மூலமாய் அவர் நிறைவேற்றுவதற்கு நான் ஆண்டவருக்கு வேண்டும். 2வது, என்னை கொண்டு கர்த்தர் ஒரு கூட்ட ஜனத்தை விடுவிக்க விரும்புகிறார். அதற்கு என்னை அதிகாரத்தோடு என்னை பயன்படுத்துகிறார். அதனாலே நான் ஆண்டவருக்கு வேண்டும். நான் சென்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தி கண்டிப்பாக அவருடைய வருகைக்கு புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதனால் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஒரே வார்த்தை, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும். இன்னைக்கு நாம் எல்லாரும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்போம். நாம் எல்லாருமே ஆண்டவருக்கு வேண்டும். வேற யாருக்கும் உங்களை கமிட் பண்ணாம ஆண்டவருக்கு நீங்கள் வேண்டும். கர்த்தருக்கு உங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்தும் பொழுது எல்லாமே நேர்த்தியாக இருக்கும். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இது ஆண்டவருக்கு வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னீங்க அப்பா. தேவரே, எங்களை கொண்டு இந்த நாட்களிலும் ஒரு கூட்ட ஜனத்தை விடுவிக்க விரும்புகிறீங்க. எங்களை நீங்க விடுவித்ததின் நோக்கமே எங்களை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்க அப்பா. அதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. அதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதன் அடிப்படையில் எங்களை பயன்படுத்துகிறவரா இருக்கிறீங்க தகப்பனே. எங்கள் ஒருவருடைய வாழ்க்கையும் எங்களுக்காக நாங்கள் வாழாமல் உங்களுக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்ய. இது ஆண்டவருக்கு வேண்டும். இது ஆண்டவருக்கு வேண்டும். நான் ஆண்டவருக்கு வேண்டும். என் ஆண்டவருக்கு நான் தேவை. என் ஆண்டவருக்கு நான் வேண்டும். இந்த வார்த்தை ஆண்டவரை எங்கள் இருதயத்தில் எப்பொழுது ஓடிக்கொண்டே இருப்பதாக. ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கள். உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் நாங்கள் எப்பொழுதும் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உமக்கே சோத்திரம், துதிகர மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.